பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல சக்திவேல் இருந்துட்டு என் பையனோட கல்யாணத்தை நிப்பாட்டினதே இந்த தாய் கிழவி தான் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை அம்மானு சொல்றதுக்கு கூட என் வாயே கூசுது. இனிமே நான் என் வாயால் உன்னை நான் அம்மானே சொல்லவே மாட்டேன். நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இந்த வீட்டில் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நீ நல்லா இருக்கல்ல, அந்த கொழுப்புல தான் நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இனிமே இந்த வீட்டில் உனக்கு எந்த இடமும் கிடையாது. நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அம்மாவுக்கும் இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது, இது எல்லாமே அம்மாவோட சொத்து தானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் சொன்னாங்க இது அம்மாவோட சொத்துன்னு? இது நம்ம 3 பேரையோட சொத்து. இங்கே பாரு, அம்மாவில் நம்மளா பார்த்து இடம் கொடுக்கறது மட்டும்தான் இதில் அம்மாவுக்கு. இதில் அம்மாவுக்கு எந்த இடமும் கிடையாது. இங்கே மருமக இவ உங்களெல்லாம் எப்படியெல்லாம் பார்த்துக்கிறா. ஆனால் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு எத்தனை நாள் உங்ககிட்ட அவ சொல்லி அழுந்திருப்பா. இப்போ எல்லாம் கை கொடிக்க வர நேரத்தில் இப்படி கெடுத்து விட்டுட்டீங்கல்ல, இனிமே இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குமார் இருந்துட்டு, அப்பா என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அப்பத்தாவை வெளியே போக சொன்னா அப்பத்தா எங்கே போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய், இதை தாய் கல்வி தான்டா. நான் உன் கல்யாணத்தை நிப்பாட்டினது இவங்களை பற்றி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. எங்கேயாச்சும் போய் தொலைட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதியோட கையை பிடிச்சிக்கிட்டு வெளியே கொண்டு போய் விட்டுடுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. கோமதியும் ராஜும் இருந்துட்டு ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பார்க்குறாங்க. நம்ம சக்திவேல் இருந்துட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சம்மந்தத்தை நாங்கள் பிடிச்சிருப்போம், இப்போ நிச்சயமான நேரத்தில் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இனிமேல் நீ எங்கேயாச்சும் போய் தொலை, தெரு தெருவாக கூட போய்க்கோ, எது அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணன், நீ ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கண்ணே. அம்மாவை வெளியே போக சொன்னால் அம்மா எங்கே போகும்? ஆத்தா எங்கேயும் போகாது, ஆத்தா இங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆத்தா இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, என் அம்மாவுக்கு நான் இருக்கேன். நான் எங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்துப்பேன். நீ வாமா நம்ம வீட்டுக்கு. நான் உன்னை தங்கத்தட்டிலே வச்சு தாங்கன்னு தங்குறேன். இந்த வீட்டிலலாம் நீ எதுக்காகம்மா இருக்கணும்? இவங்கக்கிட்ட ஏச்சியும் பேச்சியும் நீ எதுக்காக வாங்கிட்டு இருக்கணும்? இவனோட கல்யாணத்தை நீங்கள் நிப்பாட்ட போகிறீங்களா? எவனா இவன் யோகித்தை பற்றி சொல்லியிருப்பான். அதனால தான் பொண்ணு வீட்டுக்காரங்களே வேண்டான்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு போயிட்டாங்க. அந்த பழியை தூக்கி உங்கள் மேலே போடுறாங்க. அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இவனும் உங்களை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான். இனிமேல் நீங்கள் அந்த வீட்டில் இருக்க தேவையில்ல. இனிமேல் நீங்கள் எங்கள் வீட்டில் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாண்டியனை வந்து பார்க்குறாங்க. என் வீட்டில் நான் சொல்கிறதாம்மா, நீ வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்திமதியை கோமதி வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ எல்லாம் மனுஷனே இல்லைன்னு, எதுவாக இருந்தாலையும் அண்ணன் வந்து இருந்திருக்கணும், அண்ணன் பேசியிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அண்ணனே இந்த இடத்துல இருந்திருந்தா ஏன் அண்ணனும் இப்படி தான் நடந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு கடையில் ரொம்பவே டல்லாக இருக்காங்க. நம்ம சரவணன் இருந்துட்டு, என்னப்பா நானும் பார்த்துக்கிட்டே இருப்பேன், நீங்களும் உங்கள் முகம் சரியவே இல்லை. ஒருவேளை அம்மாச்சி நம்ம வீட்டுக்கு வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? அம்மாச்சி எனக்கு இன்னொரு தாயிடா, அவங்கள எப்படி எனக்கு பிடிக்காம போகும்? இல்லைடா, உங்கள் அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். உங்கள் அம்மா சொல்லாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களும் அம்மாவும் பேசிக்கிறதுல ஒருவேளை நீங்கள் எங்கே வேண்டான்னு சொல்லிடுவீங்களோன்னு சொல்லிட்டு அம்மா பயந்து போயிருக்கலாம்ல, அதனால் கேட்காம விட்டுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படா தெரியுது? என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன எழுச்சி வாய் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம அம்மாச்சியை அரசியும் கதிரும் தாங்கன்னு தாங்கிட்டு இருக்காங்க. எங்கள் கூட நீங்களாம் வந்து இருக்க மாட்டீங்களான்னு நாங்கள் நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் எங்களோட இருக்கீங்க, எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் கதிரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் உங்களோட இருக்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மாமானங்களுக்கு எங்கள் கெட்ட பேர் வந்துடுமோன்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியாக இருந்தேன். அதனால தான் நான் அந்த இடத்த விட்டு நகராமல் இருந்தேன். ஆனால் உங்கள் அம்மா இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறமா தான் நான் இந்த வீட்டுக்கு
வீட்டுக்கே வந்தேன் அப்படின்ற மாரி அம்மாச்சி வந்து சொல்லிட்டாங்க. அப்பருந்தே எங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. "நீ எப்படிம்மா இந்த கல்யாணத்த நிப்பாட்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மாச்சி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. "இல்ல அரசிய கூட்டிட்டு போனது, இப்படி எல்லா விஷயமும் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு என்னவோன்னு பயந்துக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட விஷயத்தவே சொன்னேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஆனா அதையும் அவங்க பெருசா எடுத்துக்கிட்டு, கல்யாணத்த நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.